ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த சைடு நம்ம இணைக்கும் போல் என்ன மாதிரி கட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக வரும், இல்லை நம்ம நார்மலாக நேராக வெட்டிட்டோம் அப்படின்னா அதை எப்படி இணைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அது எப்படி வெட்டுறது, அதாவது இந்த ஓரப்பகுதி இணைக்கும் போல் நேராக வரணும் அப்படின்னா என்ன மாதிரி கட் பண்ணால் அது கிராஸ் விழுகாமல் நேராக வரும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இப்போ நம்ம பதிவு பண்ண போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும் போல் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முந்தைய வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கும். நேற்றைய வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம சைடு இணைக்கும் போல் இந்த இடத்துல கிராஸ் எதனால் வருது, அதை கிராஸ் வரும், அது எப்படி நம்ம இணைக்கும் போல் வச்சு இணைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி அதை எப்படி கட் பண்ணால் அந்த கிராஸ் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்கான வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேக் தட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பேக் தட்டு இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, அதனால் அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பக்கத்துக்கான ஒரு மார்ஜின் போட்டாச்சு. இதில் என்ன வித்தியாசம்னா, முன்கழுத்து அளவு எடுக்கும் போல் வித்தியாசமாக பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்குமான ஒரு அளவு வித்தியாசப்படுன்றனால கழுத்து குறிக்கலை. அதே மாதிரி இந்த கை சுற்றளவு அதில் இருக்கிற அளவு நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம முன்பக்கம் எடுக்கிறதுனால இதை நம்ம குடஞ்சி கட் பண்ணிக்கிறணும். இப்போ கழுத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சைடு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அளவு ப்ளஸ் வச்சு மார்க் பண்ணுறது, அந்த கொக்கி இணைக்கிற பக்கம் சைடு எல்லாமே அளவு ப்ளஸில் இருக்கிற அளவில் அப்படியே மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவை உங்களுக்கு இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறது, இந்த சைடு எப்படி வெட்டணும், அதாவது சென்டர் டாட் நம்ம இப்போ பிடிக்கும் போல் இந்த கிளாத் இப்படி ஒதுங்கி உள்ளே வரும் போல் இந்த இடம் நம்ம இழுத்து வச்சு ஜாக்கெட்டோடு இணைச்சோம்னா என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்றத நம்ம முந்தைய வீடியோவில் விளக்கியிருக்கோம். இப்போ இதை எப்படி வெட்டணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுருங்க. இது நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு. இது நம்மளுக்கு எக்ஸஸாக எடுத்துருக்கிறது, நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு நார்மலாக அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த பேக் தட்டு கட் பண்ணதை வச்சு மார்க் பண்ணது. இப்போ 1 இன்ச்சு வச்சு எச்சா வச்சு இப்போ கிராஸாக வரைஞ்சிருக்கோம்.
முன்பக்கத்தையும் உங்களுக்கு வந்து லைன் போட்டு காட்டிடுறேன். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறது, இதுதான் வந்து நம்ம அதிகமாக எடுத்திருக்க ஒரு ஸ்பேஸு. இதுதான் வந்து அந்த கிராஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வரும், நேராக வரணும் அப்படின்றதுக்கான ஒரு மெட்டீரியல். தேவையான மெட்டீரியல் வந்து இது. இப்போ வந்து நம்ம நார்மலாக எடுக்கிறது, அதாவது நீங்கள் வேறு ஆரம்ப நிலை தையல்காரராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும் போல் ப்ராப்ளம் எதுவும் வராது. நம்ம வந்து ரெகுலராக வந்து ப்ளவுஸு ரெடி பண்ணி தைச்சிக்கிட்டு இருக்க ஒரு கை தேர்ந்தவங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அளவெல்லாம் எடுத்து தான் தைக்கணுன்றதில் அவங்களுக்கு வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை வந்து அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியலை வச்சு தைச்சிருவாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் கழுத்து அவங்க வந்து இறக்கமாக கேட்டாங்க, அதனால் வந்து நான் வந்து அளவு ப்ளஸில் இருந்ததோட உள்வாங்கியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து முன்பக்கம் குடையிறதுக்காக. இது நம்மளுக்கு வந்து இப்போ முக்கியமான நம்ம இந்த வீடியோவுக்கான கண்டென்ட் வந்து இதுதான். அதாவது சைடு இணைக்கிறதுக்கு வந்து நேராக வரணும் அப்படின்னா என்ன மாதிரி வெட்டி எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான். இப்போ வந்து நான் உங்களுக்கு வெட்டி காட்டிடுறேன். பாருங்கள், முன்பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்ம வந்து அதிகமாக எடுத்திருக்க அளவு. இது வந்து நம்ம சென்டரில் எவ்வளோ பிடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து வந்து இது வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதிகமாக பிடிக்கிறோம் அப்படின்னா 1.5 இன்ச் வச்சு கூட இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இல்லைக்கு நம்ம இங்கே வந்து 1 இன்ச் அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இந்த கிளாத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். அதாவது இப்படி இருக்கும் போல் இந்த இடத்த இப்படி பிடிச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், இது வந்து நேராக வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு இழுவையாக இருக்கும், இந்த பகுதி ஒரு இழுவையாக இருக்கும். இந்த சென்டரில் நம்ம டாட் பிடிக்கும் போல் இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி வரும் போல் இந்த பகுதி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரணும். தச்சு முடித்ததுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேருக்கு நேராக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி அளவெடுத்து வெட்டுங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நேராக வந்து நிற்கும். எதையும் நீங்கள் இழுக்க வேண்டியது, இழுத்து வச்சு அடிக்க வேண்டியதோ இல்லை. எந்த அளவீடும் மாற்றமாகாது இந்த மாதிரி தச்சிங்க அப்படின்னா. அதாவது இது ஒரு ஆரம்ப நிலை தையல்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் போடுறேன். அதாவது இப்படியெல்லாம் வெட்டணும், அப்படியெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்றது இல்லை. ஒவ்வொருத்தவங்களோட திறமையை பொறுத்து அது வந்து வச்சு தைப்பாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அப்போ தான் வந்து உங்களுக்கு விளங்கும். நீங்கள் வந்து இதுக்கு முந்தைய வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்தீங்க அப்படின்னா தான் இது வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோ அதனோட தொடர்ச்சின்றனால அந்த வீடியோவில் சொன்னதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்தீங்க அப்படின்னா விளங்கும். தேங்க்யூ.